தூத்துக்குடி பாளையங்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் தெய்வ செயல்பரம் அருகே ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் எரிந்த கருகிய காரிலிருந்து எரிந்த நிலையில் ஆண் சடலம் ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. செய்தியாளர் முத்துவேல் இணைப்பில் இருக்கிறார். முத்துவேல், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்க. வணக்கம். தூத்துக்குடி பாளையங்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் தெய்வ செயல்பரம் அருகே ஆளில்லாத இடத்தில் எரிந்த நிலையில் காரின் ஆண் சடலம் போலீசார் கைப்பற்றி கொலையா தற்கொலையா என்று விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி பாளையங்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் தெய்வ செயல்புரம் வல்லநாடு துப்பாக்கி சூடுதளம் இடையே இருக்கும் தனியாருக்கு சொந்தமான பனிமய பசுமை குடில் என்ற இடத்தில் நெடுஞ்சாலையிலிருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவில் கார் ஒன்று எரிந்த நிலையில் இருந்துள்ளது. இந்த காரில் உடல் கருகிய நிலையில் ஆண் சடலம் ஒன்று இருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சம்பவ இடத்திற்கு சென்ற முரப்பநாடு காவல்துறையினர் ஆளில்லாத இடத்திற்கு காரில் அழைத்து வரப்பட்டு தீ வைத்து எரித்து கொலை செய்யப்பட்டாரா, எரித்து கொல்லப்பட்ட நபர் யார், எந்த பகுதியை சேர்ந்தவர் என்பது குறித்து பல்வேறு கோணங்களை விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் வல்லநாடு துப்பாக்கி சூடுதளம் அருகே ஆளில்லாத காட்டு பகுதியில் காரில் ஒரு நபர் எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.